Hello friends, welcome back to Art and Lifestyle. இன்னைக்கு நம்ம டாய்ஸ் ஆர்கனைசர் எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். சோ இது போல நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி பல வீடியோக்களை நம்ம சேனல் Art and Lifestyle அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க so that நம்மளோட எந்த ஒரு வீடியோவும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இது நம்ம சேனலோட மோஸ்ட் ரெக்வெஸ்டிங் வீடியோன்னு சொல்லலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் டாய்ஸ் ஆர்கனைசர் பண்ணிக்காமீங்க அப்படினு கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்காக நம்ம இன்னைக்கு வந்து சாரியில டாய்ஸ் ஆர்கனைசர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேப்பரை சாரியை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். எப்போவும் சாரியை நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி 2 வாட்டி நம்ம ஃபோல்ட் பண்ணணும். நீங்கள் பார்க்கும்போது 4 லேயர் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் இதை 2ஆக ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இந்த பேப்பரில் 3 சைடு ஓப்பன் சைடாக இருக்கும், ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி க்ளோஸ் சைடாக இருக்கும். இதுதான் சாரின்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த நம்ம ஃபோல்ட் பண்ணதுலேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்கோ அதே ஹைட்டுக்கு அப்படியே கர்வாக நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 10.5 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி 10.5 சென்டிமீட்டரில் மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு கர்வ் வரும் இந்த மாதிரி அழகா. நம்ம மார்க் பண்ணது மாதிரியே கட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு 4 லேயரில் சாரி இருக்கும். பாருங்கள், நமக்கு சர்க்கிள் ஷேப்பில் 4 லேயர்ஸில் கிளாத் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இதையே நம்ம வந்து சாரியில் பண்ண போகிறோம். நான் வந்து ரேஷன் சாரி தான் எடுத்திருக்கேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எதனா பழைய சாரி இல்லை பிடிக்காத சாரி ஏதாவது இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது சாரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 4ஆக ஃபோல்ட் பண்ணால் இந்த சைஸ்க்கு பெருசாக வரும். இதை நம்ம திரும்பவும் இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக ஒரு ஃபோல்ட் பண்ண போகிறோம். திரும்பவும் ஹரிசாண்டலாக ஒரு ஃபோல்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ நான் பேப்பரில் காமிச்ச மாதிரியே இதை அப்படியே கர்வில் மேலே இருந்து கீழே வரைக்கும் நான் 10.5 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணுறேன். இப்போ நான் மார்க் பண்ணதை அப்படியே கட் பண்ணுறேன். இப்போ நான் இதை அன்ஃபோல்ட் பண்ண போகிறது இல்லை. இப்போ நான் இன்னொரு சிங்கிள் ஷீட் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனலுங்க, நீங்கள் முழுக்க சாரியிலே பண்ணலாம். பட் வந்து இன்னும் கொஞ்சம் பார்வையாக இருக்கணும், அழகாக இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணுன்றதுக்காக நான் சிங்கிள் பெட்ஷீட் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் இருந்ததுனால எடுத்தேன், இது எதுவும் வாங்கலை. ஸோ பெட்ஷீட்டையும் 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதாவது நமக்கு 4 லேயர் வரும். அதை அப்படியே வச்சு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சாரியை வச்சு அதே அளவில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பெட்ஷீட் வந்து 1 லேயர் தான் இருக்கும், பட் சாரியில் 4 லேயர்ஸ் இருக்கும். இந்த 4 லேயரையும் சைடில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம். இன்கேஸ் நீங்கள் சாரி மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாரி நம்ம கட் பண்ணதில் 4 லேயர் வந்திருக்கும். அதில் 2 லேயர் மட்டும் நான் இப்போ சாரிக்கு என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணுறனோ அந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். மீதி 2 லேயரை நான் பெட்ஷீட்டில் என்ன பண்ணுறனோ அந்த ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான், இதில் காம்ப்ளிகேஷனே இல்லை. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு போடுங்க. இப்போ சாரியோட நடுவுலையும் டைமண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ ஒரு கோடுக்கும் இன்னொரு கோடுக்கும் நான் வந்து 10 சென்டிமீட்டரில் டிஸ்டன்ஸில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வெறும் சிம்பிள் தாங்க. வெர்டிக்கலாக ஒரு கோடு போட்டணும், அதே மாதிரி க்ராஸாக ஒரு கோடு போட்டோம்னா நமக்கு டைமண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ண மாதிரியே ஸ்டிச் பண்ண போகிறேன். பாருங்கள், ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப், நம்ம கட் பண்ணி மீந்திருக்கும் இல்லையா துணி, அந்த துணியில் நான் வந்து கிராஸ் கட் பண்ண போகிறேன். இதோட பிரெத் வந்து 5 சென்டிமீட்டர். இதை நான் கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி எவ்வளோ துணி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது வந்து சர்க்கிளோட சைடில் வரும், நாடா போடுற மாதிரி வரும். ஸோ அதுக்கு தான் நான் இந்த கட் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த கட் பீஸை நான் எப்படி அட்டாச் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஒரு கிளாத்தையும் இன்னொரு கிளாத்தையும் அட்டாச் பண்ணும் போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வர மாதிரி இருக்கணும். 2 நல்ல பக்கமும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டர்ன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம கிடச்சிருக்கோம். இதே மாதிரி நான் ஒரு 4 மீட்டர்ஸ்க்கு மேலே எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அட்டாச் பண்ண மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், எனக்கு லென்த்தாக ஒரே கிளாத்தாக எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை ஜஸ்ட் இப்படி இன்னொரு ஃபோல்ட் பண்ணி
இந்த பக்கம் மட்டும் 2 துணியும் சேர்ற பக்கம் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சாரி, ஸோ அந்த சாரி மேலே இதை அப்படியே அந்த கார்னர் ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், கரெக்டாக இந்த ஸ்டிச் பண்ண சைடும் சாரியில் ஸ்டிச் பண்ணதும் ஒன்றா வரணும். அதே மாதிரி அந்த பேசேஜ் இருக்குல்ல, அது உள்ளே வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கணும். இந்த பாட்டை ரொம்ப கவனமாக பண்ணணும். ஜஸ்ட்டு நம்ம வைக்கிற பிளேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது, இல்லைனா நிறைய கன்ஃபியூஷன் வந்துடும். ரொம்ப சிம்பிளுங்க, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ஈஸி. கூட ஸ்ட்ராப்பும் அட்டாச் பண்ண போகிறேன். இது ஒரு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பேக் மாதிரி வேணும்னா ஸ்ட்ராப் அட்டாச் பண்ணிக்கலாம். இது வைக்கிறதுனால 2-3 அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 10 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் மேலேயும் கீழேயும், அதாவது நம்ம சர்க்கிள் ஷேப் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பக்கம் எடுப்பீங்க, அந்த ஒரு பக்கம் 10 சென்டிமீட்டருக்கும் இன்னொரு பக்கம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு 10 சென்டிமீட்டருக்கு நீங்கள் கேப் மட்டும் விட்டுட்டு தைக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஷீட்டு, அந்த ஷீட்டை நல்ல பக்கம், அதாவது நல்ல சைடு வந்து உள்ளே வரணும். வெளியே பார்க்கும்போது இந்த மாதிரி உள்ளே இருக்க சைடு வெளியே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் பின் பண்ண போகிறேன். இதில் வந்து நம்ம கரெக்டாக சாரி, அந்த பேசேஜ் ப்ளஸ் இந்த ப்ளூ ஷீட் 3 ஒன்றா வர மாதிரி பின் பண்ணிக்கலாம். 10 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பிளேஸை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் பின் பண்ணியிருக்கேன். அண்ட் பின் பண்ண மாதிரியே ஸ்டிச் பண்ண போகிறேன். பாருங்கள், ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த துணியில் கேப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கேப் வழியாக நம்ம ஒரு பக்கத்தில் இருக்க துணியை இன்னொரு பக்கம் எடுத்துடலாம். ஸோ தட் நம்ம நல்ல பக்கம் எல்லாம் வெளியே வந்துடும். பாருங்க, ஆல்மோஸ்ட் நம்ம ஆர்கனைசர் பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஹேண்டில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பட் இது ஆப்ஷனல் தான், எல்லாரும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு துணி எடுத்திருக்கேன். இதோட பிரெத் 15 சென்டிமீட்டர், லென்த் 35 சென்டிமீட்டரில் எடுத்திருக்கேன். இந்த சைடு டபுள் ஃபோல்ட் பண்ணி இங்கே ஒரு ஸ்டிச் பண்ண போகிறேன். அதே போல் இந்த சைடும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ கீழே இருக்க பக்கம் நடுவில் வர மாதிரியும் மேலே இருக்க பக்கம் நடுவில் வர மாதிரியும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணி இந்த ஓப்பன் இருக்க பக்கத்தை மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஹேண்டில் ஸ்ட்ராப் ரெடி பண்ணியாச்சு. இதே போல் இன்னொரு ஸ்ட்ராப்பும் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்ட்ராப்பை ஆர்கனைசரோட எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ஈஸி. பாருங்கள், இந்த மாதிரி கேப் விட்டுருக்கோம் இல்லையா, இந்த இடத்த சாரியும் ஷீட்டையும் இந்த மாதிரி உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிளாத்தை இந்த மாதிரி உள்ளே விட்டு ஒரு பின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு சைடையும் வந்து உள்ளே விட்டு பின் பண்ணிடுறேன். இந்த இடத்த நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த பேசேஜை நான் வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஆரம்பித்து, அதாவது லெஃப்டில் ஆரம்பித்து ரைட்டில் முடிச்சிருக்கேன். இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கும். பட் இதே கேப்பு இன்னொரு ஹேண்டில் நம்ம வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்காது. அது வந்து அந்த நாடா ஃபுல்லாக வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி திக் சைஸ் ரோப் எடுத்திருக்கேன். இந்த ரோப்புக்கு பதிலாக நீங்கள் பேண்ட், அதாவது சல்வார் பேண்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணும் போது நாடா யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த நாடா கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலியாக நம்ம இந்த ரோப்பை விட்டு நம்ம வந்து யூஸ்வலாக பேண்ட்டுக்கு எப்படி நாடா போடுவோமோ அதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். அழகான ஆர்கனைசர் நம்மளே ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கூட இதில் டாய்ஸ் போடலாம், அந்த அளவுக்கு பேக் பெருசாக தான் இருக்குது. இந்த மாதிரி நாட் போட்டுட்டு அந்த ரோப் ஃபுல்லாகவே உள்ளே விட்டுடலாம், நமக்கு நீட்டாக இருக்கும். எதுனா ஹோல்டரில் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாவது வெளியே அவுட்டிங் போகிறோம், குழந்தைங்களுக்கு ஏதாவது டாய்ஸ், ஒரு 4-5 நாள் டூர் போகிறோம், ட்ரிப் போகிறோம், குழந்தைங்களுக்கு டாய்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்னா இந்த பேக்கை அப்படியே தூக்கிட்டு போகலாம். அதே போல் குழந்தைங்க விளையாடும் போது இந்த மாதிரி டாய்ஸ் மேட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டாய்ஸ் ஆர்கனைசரை பண்ணதுக்கப்புறம் பர்சனலாக எனக்கு ரொம்ப வேலை குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அதே நேரத்தில் ரொம்ப குறைஞ்ச விலையில் நல்ல குவாலிட்டியான ஒரு டாய்ஸ் பேக் வந்து ரெடி பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குது.
கண்டிப்பாக எல்லா அம்மாங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆர்ட் அண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.